ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இந்த நல்ல புதிதான ஒரு ஆசீர்வாதமான ஓய்வு நாளிலேயும், இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 29வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அங்கே இடையில 3 காரியங்களை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, இரண்டாவதாக நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, மூன்றாவதாக சொல்லுகிறார், நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் 3 காரியங்களை சொல்லுகிறார். விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களிலே 3 ஆசீர்வாதம். சிறையிருப்பை ஆண்டவராகிய தேவன் திருப்பினார். இரண்டாவதாக துரத்திவிட்ட இடத்துல ஆண்டவர் சேர்த்து கொண்டார். சேர்த்து அந்த இடத்துல துரத்தின இடத்துல இருந்து ஆண்டவர் சேர்த்து கொண்டார். மூன்றாவதாக சொல்கிறார் பாருங்க, எந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தாலும் சரி திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு இந்த காணொளி என்னோடு கூட சேர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவனுடைய இருதயத்தை இந்த வசனத்திலே வெளிப்படுத்துகிறார். ஏசப்பாவோட இருதயம் நம்மை ஆசீர்வதிக்கணும் என்பதுதான் ஏசப்பாவோட இருதயம். துக்கத்தில் இருக்கமா, ஆண்டவர் சொல்லாரு, உன் துக்கத்தை நான் மாற்றி சந்தோஷமாய் என்று சொல்லுகிறார். வியாதிப்பட்டு இருக்கிறோமா, உன்னுடைய வியாதியை நான் குணமாக்கி என்று சொல்லுகிறார். நம்முடைய காரியங்கள் பிசாசின் பிடியில் அகப்பட்டதா இருக்கா, பிசாச துரத்தி நான் உங்களை விடுதலை ஆக்கி என்று சொல்லுகிறார். இப்போ ஏசப்பாவோட இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெற்று ஏசப்பாவை துதித்து கொண்டு இருக்கணுங்கிறதான் அவருடைய இருதயம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசப்பாவோட இருதயத்தை அப்படித்தான் சொல்றார். இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனம், நீங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஏசப்பாவைகள் எல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து, சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்து, தேவ திட்டத்தை சித்தத்தை உங்கள் மேல நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல அன்பின் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் எப்பேற்பட்ட சிறையிருப்புகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், என் இயேசு கிறிஸ்து நீர் எவ்வளவு நல்லவர், அவைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே நீர் விரும்புகிற ஆசீர்வாதங்களை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரே. இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலையும் நீர் விரும்புகிற ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அத்தனை அப்படி செயலுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், நல்ல பரிசுத்தத்தினாலே. ஆமென், ஆமென். சிறையிருப்பை திருப்பி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். God bless you.